முள்ளங்கி சாம்பாருங்க. மிளகு அரைத்த முள்ளங்கி சாம்பார். மிளகு அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார். நம்ம இப்போ ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அதில் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. மிளகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் ஒரு 4 வரமிளகாய் நான் போடுறேங்க. 2 கருவேப்பிலை தழை. இதெல்லாம் சேர்த்து நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க மிளகு அரைத்த சாம்பார். முள்ளங்கி போட்டு வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதுக்கு இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்படியே ஒரு 2 வில்ல தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இட்லி, சாப்பாடு, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த முள்ளங்கி அரைச்சி விட்ட சாம்பார். இது நல்லா வதங்கட்டுங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வதக்கின பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அப்படி தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. மிளகு அரைச்ச சாம்பார், முள்ளங்கி சாம்பார். ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா காயட்டும். உப்பு நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாங்க. அப்படியே வெந்தயம் போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியுதுங்க. ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. அப்படியே சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போடலாங்க. அப்படி பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லது இந்த சாம்பாருக்கு. அப்படியே 2 வதக்கலாங்க. அப்படியே முள்ளங்கி போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி விடலாங்க. நான் ஒரு குட்டி டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு எடுத்து 2 தக்காளி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இதை கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க. பருப்பு, தக்காளி கடைஞ்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாங்க. அப்படியே அரைச்ச மிளகை ஊற்றிக்கலாங்க. அப்படி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது ஊற்றிக்கலாங்க. அப்படியே உப்பு தேவையான அளவு காரம் உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கலாங்க. இதை அப்படியே மூடி வைக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக வெந்துருச்சுங்க. நம்ம மல்லித்தலை தூவிக்கலாங்க. பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள்.